வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சண்டே ஒரு நாள் எனக்கான ரெஸ்ட் டேவாவே நான் எடுத்துக்க போறேன். அந்த டேவுல நல்லா படுத்து தூங்கி எப்போ நமக்கு தூக்கம் தெளிஞ்சு வெளிய வருமோ, அப்போ வரலாம் அப்படின்றது தான் இந்த இயருக்கான ஒரு சூப்பரான ரெசல்யூஷன். எப்படி வெளிய போய் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு ரெசல்யூஷனா எடுத்துக்கிட்டனோ, அதே மாதிரி சண்டே நல்லா தூங்கி எழுந்தலாம் அப்படின்றது என்னோட ரெசல்யூஷன் தான். இன்னைக்கு ஷாப்பிங் வெளிய போற பிளான் இருக்கிறதுனால, காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வெளிய போறது தான் பிளான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றதுனால. தூங்கி எழுந்ததே ஒரு 9 மணி. அதுக்கு மேல பொறுமையா நாங்க குக்கிங்க முடிச்சுட்டு கிளம்பி தன்யாவுக்கு வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து பர்த்டே. அதுக்கான ஷாப்பிங் அது கூடவே நானும் சில பொருள்லாம் ஷாப் பண்ணியிருக்கேன். அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலேயே சாம்பார், அது கூட வந்து பூரி. எனக்கு வந்து சப்பாத்தி எடுத்துக்க போறேன். என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணாலும், சில விஷயங்கள வந்து நமக்காக அத வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்ட குறைக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும்போது, உங்களுக்கான ஃபுட்ட நீங்க செஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு யாரும் சமைச்சுலாம் குடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா, நம்ம தான் பூரியும் சுடுவோம். நம்ம தான் பாப்பாவுக்கு ஊட்டியும் விடுவோம். அந்த ஸ்மெல்லாம் நம்ம அப்படியே நம்மள சாப்பிடணும்னு தோணும். பட் ஆனா சாப்பிடக்கூடாது. உங்களோட ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்க தான் உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது வந்து தவிர்க்க முடியாதுன்னா ஓகே. பட் ஆனா உங்களுக்கு நிறைய குக் பண்ணுறதுக்கு டைமோ, இல்லை வாய்ப்போ கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும். பாப்பாவுக்கு ஒரு பக்கம் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு பக்கம் சாம்பார், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, சீரகம் போட்டு வதக்கணும் அப்படின்னா, அதுவும் சின்ன வெங்காயத்தோட சாம்பார் நல்லா கெட்டியாக வச்சிங்கன்னா பூரிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்கிட்ட அது மட்டும் இல்லாதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டேன். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் போட்டு பருப்பை வேக வச்சு அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணி சாம்பார் ஒரு பக்கம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட்டு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் மாவு வந்து மீந்துடுச்சு. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அதை பூரியாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் காலையிலே சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மதியம் லஞ்சும் அந்த டைம் வந்து போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால அதுவும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீ, கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு, பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு ஒரு 5 மிளகா ஆட் பண்ணிங்க அப்படின்னா, பிரியாணியில் பச்சை மிளகாவோட காரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி அதெல்லாம் ஒரு பக்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் மோஸ்ட் ஆஃப் நிறைய மசாலாஸ்லாம் போட மாட்டேன். கம்மியான மசாலாஸ், அந்த பட்டை கிராம்பு தாளிப்பு இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரே வந்து போதுமானது. அதை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தன்யா அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேது. அதனால் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சிக்கனை போட்டுட்டு தயிர் ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் சில்லி மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர், இது 3 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கரம் மசாலா ரேராக வீட்டில் அரைச்சேன்னா அது யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து பிரியாணிக்கான மசாலா. ரொம்ப மைல்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரைஸை போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். காலையில் 11 நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அந்த டைமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே, பிரியாணி ஒரு பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். எனக்காக 2 சப்பாத்தி வந்து ஆயில் எதுவும் இல்லாமல் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சண்டே ரெஸ்ட் டேவாக வந்து அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ். அதனால நம்ம அந்த டைமை உங்களுக்காக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் டே நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணியும் தம்லேருந்து எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அதை மூடி வச்சுட்டு எனக்கான சப்பாத்தியை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். 2 சப்பாத்தி ஆயில் இல்லாமல். இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. என்னைக்கா ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் இப்படி சாப்பிட்டோன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து கலோரிஸை கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்குன்னு தனியாக ஃபுட்டு செய்ய முடியல சிஸ்டர், எல்லாருக்கும் செய்யும் போது அதையே நானும் சாப்பிட வேண்டிய மைண்ட் செட் வந்துடுது அப்படின்ட்டு. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு ரெடி ஆகிட்டோம். தன்யஸ்ரீ வந்து அவங்களுக்கான ஷாப்பிங் தான் இன்றைக்கி. அவங்களுக்கு பர்த்டே வரதுனால அவங்களுக்கான ஷாப்பிங் தான். ஒரு ஒயிட் டிஷர்ட், அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கிற மாதிரியும், அது கூட வந்து ஒரு
ஒரு ப்ளூ ஜீன், லைட் ப்ளூ ஜீன் தான் வந்து தன்யா போட்டிருந்தா. ஸோ இதெல்லாமே வந்து ட்ரெண்ட்ஸ் இல்லைனா மேக்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல வெஸ்டர்ன் வியர் வந்து ப்ரைஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 200 300க்கே டிஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கான ஷாப்பிங்கும் ட்ரெண்ட்ஸில் தான். பிகாஸ் லாஸ்ட்டாக நான் இந்த டாப்லாம் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அப்போ வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பனில் நம்ம 3000 ஷாப் பண்ணோம் அப்படின்னா 1000 ஆஃப் கிடைக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே, தன்யாவுக்கு வந்து இன்றைக்கி இந்த பர்த்டேக்கு வந்து வெஸ்டர்ன் நிறையா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் அண்ட் ட்ரெடிஷ்னலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு கொஞ்சம் வெஸ்டர்னாக ட்ரை பண்ணலாம், ஸோ வீட்டில் வியர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான பிளான். ஸோ அப்படியே நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களால் கண்டிப்பாக ஒரு 700 to 1000 ருபீஸை சேவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து லேர்ன் பண்ண விஷயம். பிகாஸ் நாங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் போனோம் அப்படின்னா 1000 ருபீஸ் ஆகிடும். ஸோ அதை சேவ் பண்ணுற விதமாக நாங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிடும்போது ஹெல்தி வெர்ஷனாகவும் இருக்கும். ஸோ பட்ஜெட்டும் செம்மையாக உண்மையாகவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிட்லாம். ஆனால் மற்ற நேரத்தில் வீட்டிலே சமைச்சு அதை சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே கொண்டு வாங்கல. ஸோ சீரியஸாகவே அது சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஹோம் மேக்கராக இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ என்ட்ரு ஆனதும் ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங்காக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ்குள்ளே தான் போகணும். ஸோ ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு வீடியோஸ் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ட்ரையல் ரூமில் என்னென்னலாம் ட்ரையல் பார்த்தோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து தன்யாவை கூட்டிகிட்டு போனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா எதையுமே அவள் கண்ணில் காட்டாமல் கூட்டிகிட்டு போகணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஐஸ்கிரீம் இருக்கும், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஷாப் பண்ணுற மாதிரி பொருள் இருக்கும். அதனால் அதெல்லாம் காட்டாமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனதுமே ஃபோன் வந்து நாட் அலௌட், அப்படி வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டோம். ஸோ தன்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ டாப் எடுத்திருந்தேன். ஸோ இது எல்லாமே ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இல்லைனா இன்ஸ்டாவில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டாப் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ இந்த காம்பினேஷனில் பார்த்தேன். ஓகே அந்த இதில் தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அடுத்ததாக வந்து ஒரு பாபா சூட் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தா. ஸோ இதை நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் ட்ரையல் பார்த்தோம். ஸோ அப்புறம் சில ட்ரெஸ்லாம் அவளுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு டாப் எடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 3 டாப் வந்து ட்ரையல் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 999. பட் ஆனால் என்ன இதில்னு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப நைஸாக ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ உள்ளே நம்ம வியர் பண்ணி இருக்க கலர்லேருந்து எல்லாமே தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அது எந்த கலராக இருந்தாலும் அதனால் நீங்கள் வந்து ஸோ இதுவுமே ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ajio.comல கிடைக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு டாப் எடுத்திருந்தேன், காலர் நெக்கா. ஸோ அந்த நெக்கில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா எக்ஸல். ஸோ எக்ஸலே ரொம்ப லூஸாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இது ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆஷ் கிடையாது, ஆனால் இது ஒரு மாதிரி க்ரீன் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரீம் கலரில் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃப்ளாஸ்லாம் குட்டி குட்டியாக போட்டு பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அது ஒன்று பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கலாம் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் இந்த பேட்டர்ன்லாம் வச்ச மாதிரி பார்த்தேன். கலர் வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் 3த்தில் ஏதாவது ஒன்று. ஸோ ஏன்னா இப்போ தான் நம்ம நிறையா ஷாப் பண்ணோம் அப்படின்றதுனால நான் இதில் 3த்தில் ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ இன்றைக்கான ஷாப்பிங் எங்களுக்கு ஓவர். ஆல்மோஸ்ட் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைடே பர்த்டே அப்படின்றதுனால ஸோ ஒரு 2 days அந்த பிளான்லேயே வந்து இந்த பிளான் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ 2 o'clock முடிச்சுட்டு அண்ட் லைட்டாக பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, அந்த கேப்பில் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தேன். தனியா கொஞ்சமாக கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டாங்க. ஏன் உம்முன்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அது கிடையாதுன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப டல்லாகிட்டாங்க. அண்ட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நேராக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் செம்ம பசி. அண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கொஞ்சமாக ரைத்தாவும் சிக்கன் ஃப்ரையும் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 o'clock பிரியாணி சாப்பிட்டுட்டு
நம்ம இன்றைக்கான சண்டேவை சூப்பராக போச்சு. அண்ட் ஷாப்பிங்கோடு இது செம்மையாக போச்சு. நல்லாவே சாப்பிட்டேன். ஸோ நல்லா ஒரு ஒரு சண்டே செம்ம ரெஸ்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் லைட்டாக பசி எடுக்குது, அதனால ப்ரௌனி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு தன்யா அவங்க அப்பா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணார். சரி ஓகே, உங்களுக்கு ஸ்வீட் தானே வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். சரி ஓகே, நம்ம வந்து கேசரி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுனால சும்மா லைட்டாக ஒரு கேசரி தான் ரெடி பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாகவே புதுசாகவே இருந்தது. நான் ப்ரௌனின்னு சொல்லிட்டா உடனே ப்ரௌனியா, சரி ஓகே சாப்பிட்டுடலாம், 1 இல்லை 2 ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் சரி ஓகே ஏதோ குக் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன், உண்மையாகவே கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அந்த ஹேபிட்டே வந்துருச்சு, நிறையா சாப்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துருச்சு. அதனால் சூப்பராக நெய்லாம் போட்டு ஒரு சூப்பரான கேசரி. ஸோ கேசரினாலே எங்கள் அத்தை பண்ணுற கேசரி சூப்பராக இருக்கும், அதாவது எங்கள் மாமியார் பண்ணுற கேசரி சூப்பராக இருக்கும். அண்ட் அது மாதிரி இல்லைனாலும் ஸோ கொஞ்சம் சுமாராக ஒரு கேசரி கிண்டி அவர் கையில் கொடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி விலாக் இது தான். அண்ட் நாளையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நியூ சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது உண்மையாகவே எப்படி இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்றதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சண்டே நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டேவாக தான் இருக்கும். அண்ட் நாளைக்கு புது வீடியோ, ஸோ புது மெத்தடில் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பாய்.